விதிமுறை வழிபாடும் அன்பு வழிபாடும். இன்னொரு விஷயம், வைதேய பக்தி, ராகபக்தி என்று இரண்டு உண்டு. விதிவத்தாக, அதாவது விதிப்படி ஒரு சாஸ்திர வழியிலே உபாசனை செய்வது வைதேய பக்தி. இப்படி வழிபாட்டு கிரமம் என்று இல்லாமல் பிரேமையோடு நம் அன்பில் எப்படியெல்லாம் பகவானிடம் பிரார்த்திக்கவும் உறவு கொண்டாடவும் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் பக்தி பண்ணுவது ராகபக்தி. அதை அனுராக பக்தி என்றும் சொல்வார்கள். தற்காலத்தில் எந்த விதிமுறைக்கும் கட்டுப்படக்கூடாது என்ற மனப்பான்மை பரவி இருப்பதால் எல்லாரும் தங்களுக்கு ராகபக்தி இருக்கிறதாகவும் அதனால் விதிப்பிரகாரம் ஒன்றும் பண்ண தேவையில்லை என்றும் நினைப்பதாக ஏற்பட்டிருக்கிறது. வாஸ்தவத்தில் நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் சுத்த பிரேமை பகவானிடம் பொங்கிக் கொண்டு வந்துவிடவில்லை. அது மட்டும் வந்திருந்தால் நாம் இருக்கிற தினசே வேறேயாக இருக்கும். பரித்தியாகத்தில் எல்லா உறவுகளையும் முற்றிலும் தியாகம் செய்வதில் ஏற்படும் சரணாகத பாவம் ஈஸ்வரனிடம் வைக்கிற பிரேமையின் பிரதிபலிப்பாக சகல ஜீவ ஜந்துக்களிடமும் பிரியம் என்று உத்தமமான சீலங்களோடு இருப்போம். வைதேய பக்தியும் கூட வரட்டு வரட்டு என்று புஸ்தகப்படி ஒரு மெக்கானிக் தன் ஷாப்பில் காரியம் பண்ணுகிற மாதிரி இல்லாமல் பிரேம பாவத்துடனேயே பண்ண வேண்டும் என்றுதான் சாஸ்திரம். விதிப்படி ஒழுகுவதே வைதேயம் என்றேனோ இல்லையோ? அந்த விதிகளின் அடிப்படையாக பிரேமை வேண்டும் என்பதும் ஒன்று. பூஜாரம்பத்தில், பூஜையின் ஆரம்பத்தில் ஆத்ம பூஜை என்று ஒன்று செய்துவிட்டு அப்புறம்தான் வெளியில் இருக்கிற பிரதிமைக்கு பூஜை செய்ய வேண்டும். அந்த ஆத்ம பூஜையில் பூஜை செய்கிற தன்னுடைய தேகமே பகவான் இருக்கிற தேவாலயம். பூஜை செய்கிற ஜீவனான தானே பூஜிக்கப்படும் தேவனான பகவான் முந்தைய பூஜையில் அர்ச்சனை செய்த புஷ்பம் முதலான நிர்மல்யத்தை எடுத்து போட்டு அந்த புது பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி ஜீவனும் தேவனும் வேறே வேறே என்று நினைக்கிற அஞ்ஞானத்தை தள்ளி போட்டுவிட்டு அவனே நான் என்ற சோ அகம் பாவனையுடன் பூஜிக்கணும் என்று விதி செய்திருக்கிறது. தேகோ தேவாலயா புரோக்தோ ஜீவோ தேவஹா சனாதனஹா தயேஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். இப்படி அவனே நாம் என்றால் அவனிடம் எத்தனை அத்தியந்த பிரேமை, அனுராகம் என்பது இருக்க வேண்டும். அத்தியந்த பந்து என்று நாம் பல பேரிடம் பிரியமாக உறவு கொண்டாடினாலும் அதற்கெல்லாம் மேலே அத்தியந்தமாக இருப்பது நமக்கு நாமேதானே. ஆனால் இப்படி அந்த ஸ்லோகத்தை சொல்கிற ஸ்வல்ப நேரத்திற்கு வேண்டுமானால் நமக்கு அவனிடம் நானே அவன் என்பதில் இருக்கிற அதிப்பிரேமை, அனுராக பக்தி கொஞ்சம் ஏற்படலாமே தவிர அதையே சதாவும் மெயின்டைன் பண்ணுவது, நீட்டித்து காப்பது முடியவில்லை. தற்காலத்தில் அந்த மாதிரி எல்லோரும் இருப்பதாக அல்லது சுலபத்தில் இருந்துவிட முடியும் என்பதாக பேசுவது வெறும் புரளிதான். விதிக்கு கட்டுப்படாத அடங்காமைக்கு ராகபக்தி என்று பொய்யாக பேர் தருவதுதான். ஒப்புக்கொள்கிறேன், அடி நாஸ்திகர் தவிர மற்ற ஜனங்கள் சகலருக்கும் பகவானிடம் ஸ்வல்பமாவது ஒரு பிரியம், பிரேமை இல்லாமல் போய்விடவில்லை. அந்த பிரியத்திற்கு எஃபெக்ட் இல்லாமலும் போய்விடவில்லை. இப்படி எல்லா தேசங்களிலும் இருக்கிறவர்களின் ராகபக்தி நல்லது பண்ணிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த நல்லதும் ஸ்வல்பமாகத்தான் இருக்கும். ஸ்வல்பமாக முதல் போட்டால் வருவாயும் ஸ்வல்பமாகத்தானே இருக்கும். விதி போட்டு கொடுத்துள்ள கிரமமான வழிபாட்டிலே அந்த விதிகள், அதன்படி விதிக்கப்பட்ட மந்திர ஸ்தோத்திராதிகள், உபச்சாராதிகள், சடங்குகள், மடி ஆச்சாரம் ஆகியனவே நமக்கு பிரேமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான அளவுக்கு நல்லது பண்ணிவிடும். போகப் போக இந்த விதிமுறைகளே நம் ஹிருதயத்தில் ஈஸ்வர பிரேமையை வளர்த்தும் கொடுத்துவிடும். ஆனபடியால் பெரிய அளவில் நல்லது, லோகக்ஷேமம், ஆத்மக்ஷேமம் உண்டாக வேண்டுமானால் அடிப்படையான பிரேமபாவத்தோடு வைதேய பக்தியை விருத்தி செய்து கொள்வதுதான் தற்போது நாம் இருக்கப்பட்ட நிலைக்கு ஏற்றது. சுவாமியோ கொஞ்சம் பேருக்குத்தான் விதி பார்த்து பண்ண முடியாதபடி அந்தராத்மாவில் இருந்து அனுராகம் பீரிட்டு கொண்டு வந்து பக்தி பித்து, பக்தி போதை என்கிறார்களே, அப்படி பரமாத்மாவுடன் கலந்திருக்கும் மனப்பான்மையை கொடுத்து விளையாடுகிறார். மற்றவர்கள் விதிப்பிரகாரம் வந்துள்ள ஸ்தோத்திர மந்திராதிகள், சடங்குகள் ஆகியவற்றுக்கு அவற்றுக்கென்றே உள்ள தெய்வீக சக்தியை கொண்டுதான் நம்முடைய ஸ்வல்ப அனுராகத்தால் கிடைக்கக்கூடிய ஸ்வல்ப அனுகிரகத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக பேசிக்காக கொஞ்சம் பக்திபாவத்துடன் அனுசரிக்கிற வைதேய பக்திதான் பெரும்பாலோருக்கானது.
இந்த வைதேய பக்தியில் ஒவ்வொரு தேசத்திலும் அங்காங்கு இருக்கிற மதத்தை அனுசரித்து விதிகள் அமைத்திருக்கிற வழிபாட்டு கிரமங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாமும் தெய்வானுகிரகத்தை பெற்றுத் தருகிற சக்தி இல்லாமல் போகவில்லை. இருந்தாலும் வேத மந்திரங்களுக்கும் அவற்றை தழுவி ஆகம வழிபாட்டு கிரமத்தில் வருகிற மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், நாமாவளிகள், உபசார கிரியைகள் ஆகியவற்றுக்கும் இந்த சக்தி விசேஷமாக இருக்கும்படி பகவான் வைத்திருக்கிறான். அதோடு இந்த பாரத தேசத்து மண்ணில்தான் அந்த சக்தி பூரணமாக பலன் தரும்படியும் வைத்திருக்கிறான். ஏனென்று கேட்டால் என்ன சொல்வது? ஏன் சுவிட்சர்லாந்தில் இத்தனை நல்ல கிளைமேட்டை வைத்துவிட்டு சஹாராவில் பொசுக்கி எடுக்கிறான் என்றால் என்ன சொல்வது? ஒன்றும் சொல்ல தெரியாவிட்டாலும் யதார்த்தத்தை ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். மந்திர வீரியமானது முழு பலனையும் தருவது நம்முடைய தேசத்தில்தான், கர்ம பூமி எனப்படும் இந்த பாரத தேசத்தில்தான். இங்கே கர்மா என்றால் மந்திரங்கள் பிரயோகமாகிற சாஸ்திர கர்மா என்றே அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த கர்ம பூமியில் அந்த ஆத்மலிங்கமோ ரங்கராஜ அர்ச்சையோ விக்கிரகமோ இருந்தால்தான் லங்கை உள்பட எல்லா தேசங்களுக்கும் அதிக க்ஷேமம் என்பதால்தான் விக்னேஸ்வரர் இப்படி செய்தது. தமது விகடமான ஸ்வபாவத்தால் வேடிக்கை கோபம் அடிதடி குட்டுகிறது வேறே என்ன, பரம அனுகிரகம் என்று எல்லாம் கலந்த நாடகமாக இதைச் செய்தார். இப்படி உபயகாவேரி மத்தியில் அவர் பிரசாதித்த அந்த க்ஷேத்திரம் விஷ்ணு ஸ்தலங்களில் பிரதானமாகவும் காவேரி தீரத்தில் உள்ள அத்தனை சோனாட்டு சிவ விஷ்ணு ஆலயங்களுக்கும் மத்திய மணி மாதிரியும் சிறப்பு பெற்றுவிட்டது. கலாச்சார வளர்ச்சி கணேசராலேயே. தேவார ஸ்தலங்களைப் பற்றியும் திவ்ய பிரபந்த ஸ்தலங்களைப் பற்றியும் காவேரி சம்பந்தமாகச் சொன்னேன். இது தவிர மூவர் பாடலோ ஆழ்வார் பாடலோ இல்லாமல் காவேரி தீர ஊர்களில் எழும்பியிருக்கிற கோவில்களோ 1000 10,000 என்று போகும். இந்த மாதிரி தெய்வத் தமிழ்நாடு என்கிறபடி இதை கோவில் மயமாக்கி பக்திக்கு திராவிடம்தான் தாய்நாடு என்று பாகவதாதி புராணங்கள் ஸ்தோத்தரிக்கும்படியான பெருமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நாட்டு காவேரியை அனுகிரகித்த விக்னேஸ்வரர்தான். தெய்வத்தை தொட்டுக்கொண்டே மற்ற ஃபைன் ஆர்ட்ஸ், சங்கீதம், நாட்டியம், சித்திரம், பிளாஸ்டிக் ஆர்ட்ஸ், சில்பம், லிட்ரேச்சர், இலக்கியம் எல்லாமும் அந்த பிராந்தியத்தில் விசேஷமாக உண்டாகி லோகத்திலேயே பெருமைப்படும்படியான நம்முடைய கலாச்சாரம் உருவாகியிருப்பது முடிவாக அவரால்தான். இப்படி ஒரு பெரிய உபகாரம் பண்ணியிருப்பவர் பிள்ளையார்தான். அதிகபட்ச ஆலயம் கொண்டவர். தமிழ்நாட்டுக்கு நிறைய கோவில்களை அனுகிரகித்திருக்கிற அவருக்கே இந்த தமிழ்நாடும் ஏகப்பட்ட கோவில்கள் கட்டி வைத்திருக்கிறது. இங்கே வேறே எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பிள்ளையாருக்குத்தான் மூலைக்கு மூலை கோவில். தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு இந்த பாரத தேசத்தில் பாக்கி அத்தனை மாகாணங்களிலும் உள்ள பிள்ளையார் கோவில்களை கூட்டினாலும் கணக்கு வராது. பிள்ளையாரையே முழுமுதற் தெய்வமாக கொண்ட கானபத்தியத்துக்கு மகாராஷ்டிரந்தான் ராஜதானி என்று சொல்வது. ஆனால் கோவில் கணக்கு பார்த்தால் அதுவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவும் பின்தங்கி எங்கேயோதான் இருக்கும். முதலில் அவருக்கு நம்மவர் என்று முத்திரை குத்தி ஆரம்பித்தேனே, அதுவே முக்கியமாக இதை நினைத்துத்தான். ஆனால் உசந்த கலாச்சாரத்தை கொடுத்தவர் என்று சொல்லிவிட்டு நாங்க நீங்க என்று பிரித்து பெருமை உரிமை கொண்டாடிக் கொண்டு முத்திரை போடுவதே முரணாக இருக்கிறதாக இப்போது ஞானம் பிறந்திருக்கிறது. விநாயகரும் தமிழ் மொழியும். கலாச்சாரத்தில் பாஷை முக்கியம். அதை வைத்துத்தானே சமய சம்பந்தமான நூல்கள், அறிவை வளர்த்துக் கொடுக்கும் நூல்கள், மனசுக்கு ரஞ்சகமான மற்ற கதை, கவிதை, காவியம் எல்லாம். அப்படி இருக்கப்பட்ட தமிழ் பாஷைக்கு விக்னேஸ்வரர் ரொம்ப முக்கியம். எது ஒன்று எழுத ஆரம்பித்தாலும், கடைக்கு சாமான் லிஸ்டை எழுதினாலும் கூட சரி, முதலில் என்ன பண்ணுகிறோம்? பிள்ளையார் சுழி என்றுதானே போடுகிறோம். எடுத்துக்கொண்ட காரியம் சுழித்து போகாமல் ரட்சித்துக் கொடுப்பதற்காக முதலில் பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி என்ற அர்த்தத்தில் சமஸ்கிருதம் உள்பட இந்த தேச பாஷைகளில் வேறே எதிலும் இப்படி மங்களாரம்ப சிம்பலாக ஒன்று இல்லை. இது தமிழ் மொழியின் பாக்கியம், பாத்தியதை என்று சொல்லி சண்டை கலப்பாமல் பாக்கியம் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணுவோம். முத்தமிழை அவர் ஆதியிலேயே மேருமலையில் எழுதியிருக்கிறார் என்று ஒரு அபூர்வமான தகவல் அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். திருப்புகழ் பாராயணம் ஆரம்பிக்கும் போது பாடும் கைத்தல நிறைகணி பாட்டில் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில்
முற்பட எழுதிய முதல்வோனே என்று ஒரே மூமயமாக மோனை வைத்து பாடியிருக்கிறார். எவ்வளவோ தேடியும் விஷயம் தெரிந்த புலவர்களை கேட்டும் கூட அல்யூஷன் பாடல் குறிக்கும் பூர்வக்கதை அகப்படவில்லை. ஆகக்கூடி வியாசருக்காக பாரதம் எழுதுவதற்கு முந்தியே முற்பட என்று பாட்டில் வருவதற்கு ஏற்ப பிள்ளையார் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் நூல்களை எழுதியதாக ஏற்படுகிறது. படிக்க ஆரம்பித்தவுடனேயே நாம் கற்றுக்கொள்வது ஔவை பாட்டி உபதேசங்களைத்தான். அந்த பாட்டி யாரென்றால் பிள்ளையாரின் பரம பக்தைதான். வாக்கு உண்டாகிறதற்கே பிள்ளையார் பாதத்தை தான் பிடித்தாகணும் என்று அவள் கற்றுக் கொடுத்து நாம் குழந்தையாயிருக்கும் போதே பாடம் பண்ணுகிறோம். வாக்குண்டாம், வாக்கு உண்டாகும். வாக்கு மட்டும்தானா? சும்மாவுக்காக வாக்கு பேச்சு அழகாக ஜோடித்துவிட்டால் போதுமா? நல்ல மனசை பெற்று அந்த மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் கருத்துக்கள் வாக்கில் வந்தால்தானே நமக்கு புண்ணியம், பிரத்தையாருக்கும் உபகாரம். அந்த நல்ல மனசு இன்னும் வாழ்க்கை சௌக்கியமாக அமைவதற்கு தேவையான லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே ஒரே குறியாக தப்பாமல் என்று போட்டிருக்கிறாள்.